கர்த்தருடைய சிட்சை. என் மகனே, நீ கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே. அவர் கடிந்து கொள்ளும் போது சோர்ந்து போகாதே. தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிட்சிக்கிறது போல கர்த்தரும் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை சிட்சிக்கிறார். நாம் கர்த்தருக்கு பயந்து ஜீவிக்க வேண்டும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கும் போது நமக்கு மிகுந்த சந்தோஷம் உண்டாகும். கர்த்தர் நம்மை சிட்சிக்கும் போது நமக்கு வருத்தமும் வேதனையும் உண்டாகும். ஆனாலும் கர்த்தருடைய சிட்சையை நாம் அற்பமாக எண்ணக்கூடாது. கர்த்தர் நம்மை கடிந்து கொள்ளும் போது நாம் சோர்ந்து போய் விடவும் கூடாது. கர்த்தர் நமக்கு பாடுகளையும் வேதனைகளையும் அனுமதிக்கும் போது அவற்றை நமக்கு பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும். நாம் மனம் திரும்புவதற்கும் நம்முடைய காரியங்களை சீர்படுத்துவதற்கும் கர்த்தருடைய சிட்சைகளையும் அவருடைய கடிந்து கொள்ளுதலையும் நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். கர்த்தர் நம்மை சிட்சிக்கும் போது நாம் கர்த்தர் மீது கோபப்படக்கூடாது. சிட்சையை அற்பமாக நினைத்து அதை அசட்டை பண்ணிவிடக்கூடாது. சிட்சையின் மீது கவனம் செலுத்தாமல் அதற்கான காரணத்தையும் புரிந்து கொள்ள முயற்சி பண்ணாமல் அதை கண்டும் காணாமல் இருந்துவிடக்கூடாது. நம்முடைய தப்பிதத்திற்காக தண்டனை கிடைத்திருக்கிறது என்று நினைத்து அதை தாங்கிக் கொள்ள வேண்டும் என்று தீர்மானம் பண்ணிவிடக்கூடாது. சிட்சை வேறு, தண்டனை வேறு. கர்த்தர் நம்முடைய நன்மைக்காகவே நம்மை சிட்சிக்கிறார். கர்த்தருடைய சிட்சை நமக்கு வரும்போது நாம் மரங்களைப் போலவோ கற்களைப் போலவோ உணர்ச்சி இல்லாமல் இருந்துவிடக்கூடாது. நம்முடைய இருதயத்தை கடினப்படுத்தி ஜடம் போல இருப்பது நமக்கு ஆபத்தானது. தேவனுடைய உதவியும் ஒத்தாசையும் இல்லாமலேயே எல்லா பிரச்சனையில் இருந்தும் நம்மால் தப்பித்துக் கொள்ள முடியும் என்று நினைக்கக்கூடாது. அப்படிப்பட்ட நினைப்பு கடின இருதயத்தில் இருந்து வரும். நம்முடைய இருதயம் கர்த்தருக்கு முன்பாக கடினமாய் இருக்கக்கூடாது. நமக்கு கர்த்தருடைய உதவியும் ஒத்தாசையும் தேவை. கர்த்தரே நம்மை ஆசீர்வதிக்கிறவர். அவரே தம்முடைய சித்தத்தின் பிரகாரமாய் நம்மை சிட்சிக்கிறவர். நமக்கு ஆசீர்வாதமும் தேவை, சிட்சையும் தேவை. ஆசீர்வாதம் கிடைக்கும் போது சந்தோஷப்படுவது மனுஷருடைய இயல்பு. நாம் சிட்சிக்கப்படும் போது நமக்கு வேதனை உண்டாகும். வேதனையை நினைத்து நாம் சோர்ந்து போய் விடக்கூடாது. நம்முடைய ஆவியும் ஆத்மாவும் அசந்து விடக்கூடாது. நாம் கர்த்தருக்குள் எப்போதும் உற்சாகமாய் இருக்க வேண்டும். நம்முடைய ஆவியும் ஆத்மாவும் ஜீவனுள்ளதாய் இருக்க வேண்டும். அது ஒருபோதும் செத்த ஜடம் போல் இருந்துவிடக்கூடாது. தேவன் தம்முடைய சிட்சையின் மூலமாய் நம்மை திருத்துகிறார். சிட்சை தேவனிடத்திலிருந்து மாத்திரமே வருகிறது. தேவன் நம்மை அறிந்து வைத்திருக்கிறார். நம்முடைய தேவைகள் எல்லாம் அவருக்கு தெரியும். தம்முடைய சிட்சைகளை நம்மால் எந்த அளவுக்கு தாங்க முடியும் என்பதும் அவருக்கு தெரியும். நம்மால் தாங்கிக் கொள்ள முடியாத அளவுக்கு கர்த்தர் ஒருபோதும் நம்மை சிட்சிக்க மாட்டார். தம்முடைய சிட்சையினால் நாம் அழிந்து போக வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பம் அல்ல. நாம் திருந்த வேண்டும் என்பதும் ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுமே தேவனுடைய விருப்பம். கர்த்தர் நம்முடைய நன்மைக்காகவே நம்மை சிட்சிக்கிறார். கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை சிட்சிப்பது தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிட்சிப்பது போல இருக்கிறது. தகப்பன் தன் மகனை சிட்சித்து திருத்துகிறார். அவர் ஒரு நியாயாதிபதியைப் போல தன் மகனை தண்டிக்க மாட்டார். தன்னுடைய மகன் மீதுள்ள அன்பினாலும் பாசத்தினாலும் தகப்பன் தன் மகனை சிட்சிக்கிறார். தன் மகன் திருந்த வேண்டும் என்பதும் தன்னுடைய ஆசீர்வாதங்களை நிறைவாக பெற்றுக்கொண்டு பரிபூரணமாய் ஜீவிக்க வேண்டும் என்பதுமே தகப்பனுடைய விருப்பம். கர்த்தரும் ஒரு நல்ல தகப்பனைப் போல நம்மை சிட்சிக்கிறார். கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை மாத்திரமே சிட்சிக்கிறார். நாம் நல்லவர்களாகவும் ஞானம் உள்ளவர்களாகவும் இருக்க வேண்டும் என்பதற்காகவே கர்த்தர் நம்மை சிட்சிக்கிறார். கர்த்தர் நம்மை சிட்சிக்கும் போது அதற்கான காரணத்தை நாம் கர்த்தருடைய சமூகத்திலே கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் பிரியப்படுகிற பிரகாரம் நாம் ஜீவிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அற்பமாக எண்ணாதே என்னும் வாக்கியம் யோபு 5:17 இருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த வாக்கியம் எபிரெயர் 12:5-6 ஆகிய வசனங்களில் மேற்கோளாக கூறப்பட்டிருக்கிறது. கர்த்தரால் சிட்சிக்கப்பட்டவர்கள் தாவீது, எசேக்கியா, இஸ்ரவேலர்.